ஹாய் கனகாலத்துக்கு சந்திக்கிறோம், சந்தோஷம். வாங்க இன்றைக்கி நானும் நீங்களும் போயிட்டு ஒரு பீஸா சாப்பிட போகிறோம். அடுத்த கிளைமேட் நல்லா இருந்துச்சு, வீட்டு சமைக்க பஞ்சாக இருந்துச்சு. ஸோ பீஸா சாப்பிட போகிறோம். வாங்க போவோம். நம்மளோட சம்மர் தொடங்கினாலே நல்லா தான் இருக்கு. இந்த கார்டன், இந்த பார்க்கில் ஃபுல்லாக இப்படி பூக்கள் எல்லாம் பூத்து இந்த மரங்கள் எல்லாம் இதாகிடும் பாருங்கள். வின்டருக்கு மரம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாம் பழைய நிலைமைக்கு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது. பூ மரங்கள் பூக்கள் எல்லாம் பூக்கும், இலையிலெல்லாம் வந்துடும். நல்லா இருக்குது இந்த கிளைமேட். ஸோ அதனால தான் வலிக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்மளோட ஈப்பர் கோப். நாம் இங்கே தான் நாங்கள் சாமான் வாங்கினாங்க. இதுதான் நம்மளோட ஃபுட் சிட்டி. பஸ் கோல்டில் வந்துருக்கேன். இப்போ எங்கடைய சிட்டியில், எங்கள் சிட்டியாண்டு இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூரோப்லேயும் பெரும்பாலும் இப்படி தான் பஸ் கோல்ட் இல்லை. இந்த பஸ் கோல்ட் நம்பர் இருக்கும். ஸோ நாங்கள் இந்த நம்பர் நாங்கள் ஒரு ஆப் ஒன்று இருக்குங்க. இட்டாலியை பொறுத்த வரைக்கும் விபுஸ்ன்ற ஒரு ஆப் இருக்குது. எங்களோட சிட்டியை பொறுத்த வரைக்கும் விபுஸ்ன்ற ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் நாங்கள் இந்த நம்பரை கொடுத்தோம்னா இந்த ஹோல்டுக்கு என்னென்ன பஸ் வரும், அது என்னென்ன டைமுக்கு வரும், அது ஸ்கெடியூலில் வருமா, இல்லாட்டி உண்மைக்கு டைம் வருமா, இல்லாட்டி லேட் ஆகுமா, எல்லா டீட்டெயிலையும் நாங்கள் பார்த்துக்கிடலாம். ஸோ இது சரியான பிரியோசனம். இல்லை நாங்கள் பஸ்ஸுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்க தேவையில்லை. நாங்கள் அடித்து பார்த்தோம்னா அந்த ஆப்லேயே இருக்குது, தண்டபாட்லேயே வந்துடும். ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரிக்கு நாங்கள் எங்களுக்கு பஸ் ஹோல்ட் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரிக்கு விட்டு இறங்கலாம். நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த பஸ்ஸுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது பஸ் இல்லை, இதுக்கு பின்னிக்கு வருது, இந்த 23 வருது. இதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ போவோம் வாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்டு வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பேன் அந்த மிஷினில். அந்த கார்டு தான் நீங்கள் வந்து எங்களோட பஸ் டிக்கெட். ஒரு மாதத்துக்கு அந்த 39 ரூபா வரும். நாங்கள் 27 வயசுக்கு கீழே இருந்தோம்னா எங்களுக்கு 30 ரூபா வரும். அது ஸ்டூடெண்ட் ஒரு கேட்டகரியில் எங்களுக்கு 30 ரூபாய்க்கு வரும். ஸோ இது ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம். நாங்கள் 1ஆம் தேதி அடிச்ச மாட்டோம், அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் தானே சரியான எக்ஸ்பென்சிவ். ஒரு டைம் ஒரு ரூட்டில் போயிட்டு வர்றதுக்கு 75 நிமிஷத்துக்கு 2 ரூபா கஷ்டமாக கொஞ்சம் வச்சு பாருங்க, போயிட்டு வர எவ்வளோ முடியுமெட்டு. அதனால நாங்கள் இந்த கார்டு ஒன்று எடுத்து வச்சுட்டோம்னா எங்களுக்கு ஈஸி. இதில் தான் இப்போ ட்ராம் வரப்போகுது. எங்கட சிட்டி பொலோனியா பொறுத்தவரைக்கும் ட்ராம் இல்லை, இப்போ தான் இதில் ட்ராம் வரப்போகுது. இதுதான் வந்து ட்ராமோட ஸ்டேஷனாக இருக்கும். எங்களை விட்டு கிட்ட தான் இருக்குது. ஓகே, நடந்து போய் கொண்டிருக்கான். அவனுக்கு கால் பண்ணால் நான் அவன் சொன்னான் வந்து ஒரு 10 மினிட்ஸில் அவன் வந்துடுவானா. ஸோ அப்படியே போவோம் அவனை கூட்டிக்கிட்டு பார்ப்போம். சென்ட்ரூரில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிளேஸ். நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய ஒரு ட்ராஃபிக் கூடின ஒரு இடம். எந்த நேரம் க்ரௌடாகவே இருக்கிறது. நிறைய சைக்கிள்ஸ், டெலிவரி மேன்ஸ் அண்ட் என்ன மாதிரி நடந்து போகிறாங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதில் ஒரு பூக்கடை இருக்குது. ஸோ பூக்கடை சரி ஓகே, என்ன வேணுமோ அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. வரைக்கும் பூ, நிறைய பூவெல்லாம் வச்சுக்காங்க. இந்த இடம் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ
அதே இடத்துக்கு தான் இப்போ வந்துட்டோம். ஆனால் நாங்கள் இப்போ இக்காலிப்பட்டினம் போகிறோம். அது ஆப்போசிட் சைட் போகிறோம். அதை பாருங்கள், தெரியுதா? பூக்கடைகள் நிறைய இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பொக்கேஷன் கொடுக்கணும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ. சரி, ஊரில் எப்படி காவுமோ அங்கே இங்கே வந்து புறா காற்றுக்கு ஈக்குவலாக இங்கே புறா இருக்கும். நேரம் அவங்களோட தேவையை நிவர்த்தி செய்கிறதுக்காக பாருங்கள் பஸ்ஸு தான் நம்பியிருக்காங்க. என்ன ஒரு நாளைக்கு பஸ் ஸ்ட்ரைக் ஆல்ரெடி பஸ் வராதிக்கோ இங்கே கார் வெஹிக்கிள் இல்லாதவங்களுக்கு சரியான கஷ்டம். மோஸ்ட் இதில் ஒரு மார்க்கெட் இருக்குது, ஃபிஷ் மார்க்கெட். அதோட ஃப்ரூட் மார்க்கெட்டும் இருக்குது. அதனால் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷுகள் வேறு இப்போ க்ளோஸ் பண்ணி. ஸோ அவரை பார்த்து மீட் பண்ணியாச்சு. அவனை வீடியோ எடுப்போன்னு நான் பார்த்தா அவன் சொன்னான் வீடியோவில் வர தனக்கு ஷையாக வீடியோ எடுக்க வேண்டாமா அவன்ட்டு. சரி, ஓகே, இப்போ இது கஷ்டப்படுத்தக்கூடாது தானே. அப்போ அப்படியே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பீஸா கடையில் 2 பேரும் பீஸா சாப்பிட்டுட்டு இப்போ அவன் வீட்டை போகிறான். நான் இப்போ இங்கே பஸ்ஸுக்கு அடுத்த கட்ட பஸ்ஸுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்படியே போவோம் பஸ்ஸுக்கு. இனி எத்தனை மணிக்கு பஸ் வருதோ தெரிக்கிறேன். இன்றைக்கி எல்லா பஸ்ஸும் பார் போட்டுருக்கு. அந்த பஸ்ஸில் 19 பார்த்தீங்கன்னா அந்த 19க்கு பக்கத்தில் ஒரு பார் ஒன்று போட்டிருக்கு. அப்படின்னா அது இடையிலே நின்றுடும். அந்த ரூட்டை ஃபுல்லாக ஓடி முடிக்காது அந்த பஸ், இடையிலே நின்றுடும். பெரும்பாலும் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை தெரியலை. நிறைய சர்ச்சஸ் இருக்குது இட்டாலியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த சர்ச் வந்து இப்போது ரெனோவேஷனில் இருக்குது. ரெனோவேஷனில் இருக்குது அப்படின்னால எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதை தாண்டி போக முடியாது. நான் சொன்னேன் தானே எங்களோட ஊரில் எப்படி காகுமோ அதே மாதிரி இங்கே புறா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு போயிருக்கு. இங்கே புறா ஒரு ஃப்ரீ டேயில் கர்நாடகாக்கு இப்போ என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிற ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஒரு சின்ன ஒரு மினி லோக்கை தான் போட்டிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் விளையாட வந்து பார்த்ததுக்கு. அண்ட் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் யோசிக்கிறீங்க இவன் எங்கடா ரெகுலராக நீ எங்கடா ரெகுலராக வீடியோ போடுறேன்னா உங்களோட யூடியூப் சேனல் பார்க்குறதுக்குண்டு. ஆனால் நான் ஷோ பண்ணி சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாட்டிக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஒரு சின்ன படியன் வளரணும்னு நினச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்க்குற கடையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னோடய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.